நம்ம மட்டும் தனியாக ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளை ஈஸியாக அடிச்சு போடுறாங்க. எவன் மண்டையாச்சு கழுவி அவன் ஐஃபோன் வாங்க வச்சாதான் சரியா வரும். ராகுல் இருக்கான், அவன் தான் சரியான ஆளு. டேய் ராகுல், என்னடா இன்னும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க? ஐஃபோனுக்கு மாறுடா. ஐஃபோனில் இருக்கிற மாதிரி டிசைன் எதுலையுமே வராது. இதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நான் சூப்பர்ண்ணா, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்கன்னா அடுத்த மாதம் நான் ஐஃபோன் வாங்குறேன். நல்ல வேலை, ஒரு அடிமை சிக்கிட்டா நமக்கு. Several months later. என்ன ராகுல், புது ஐஃபோன்லாம் வாங்கிட்டு இருக்க? என்னது ஐஃபோன் வாங்கிட்டியா? என்னடா அண்ணாட்ட சொல்லாம ஐஃபோன் வாங்கிட்ட போல. அண்ணா அது இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும், கண்ணு போட்டுரும். எப்படியோ நம்ம கேங்க்கு சேர்ந்துட்ட. இன்னைக்கு அண்ணனோட ட்ரீட் பிரியாணி வாங்கி தரேன், ஓகேவா? என்ன பிரியாணி வாசனை அடிக்குது? டேய் அந்த லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்றா. டேய் அஸ்வினே, என்னாச்சு? என்னடா பிரியாணி ஸ்பெஷலா? அண்ணா இருங்க, நான் அப்புறம் சொல்றேனே. 2 hours later. பா, ஸ்மெல்லு வேற லெவலு. எதுக்கு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா அப்புறம் சொல்றேன்னு வேற. அண்ணா இப்ப நான் தனியாள் இல்ல, என் பின்னால ஒரு கூட்டமே இருக்கு. எங்க கூட்டத்தை காமி. வாடா வெளியே. எதுக்குடா பிரியாணி சாப்பிட்ட, நீயாச்சும் சொல்றா? அண்ணா புதுசா போன் வாங்கியிருக்கான், என் கேங்ல சேர்ந்துட்டானே. உன் கேங்ல சேர்ந்துட்டானா? ஆமா, ஐபோன் வாங்கியிருக்கான்ல. அதே பச்சளை புடிங்கி ஐபோன் மாதிரியே இருக்கக்கூடிய Realme 15T. அப்ப இது ஐபோன் இல்லையா? மல்லிச்சூ. ஆனாலும் பாக்குறதுக்கு அப்படியே ஐபோன் மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்கண்ணே. நல்லா அடிச்சிருக்கோம்ல. சோ இதுல வேற என்னென்ன இருக்குன்றத பார்த்தேன். சோ பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? அதே பிரீமியமான ஐபோன் மாதிரி தெரியுதா டிசைனை பொறுத்த வரைக்கும்? பட் இந்த கேமரா பம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுமினியம் அலாய் கொடுத்திருக்காங்க. மத்தபடி எல்லாமே பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.79 mm திக்னஸோட வருது. அண்ட் ஃப்ரண்ட்ல அந்த ப்ரொடக்ஷன் தான். இது கூடவே IP66, 68 மற்றும் 69 ரேட்டிங்கும் இதுல இருக்கு. சுட்டாலும் டிசைனும் பில் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். பெசலும் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. HPM பொறுத்த வரைக்கும் 1400 nits, விசிபிலிட்டி நல்லா இருக்கு. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 4000 nits. அண்ட் HDR சப்போர்ட் YouTube, Netflix ரெண்டுலயுமே இல்லைங்க. PWM டிமிங் பொறுத்த வரைக்கும் 2160 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி கீழ் பக்கம் வர்றதுல சவுண்ட் நல்லா வருது, மேல வரதுல கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். சோ ஆடியோ குவாலிட்டி கன்சிடரிங் பட்ஜெட் பரவாயில்ல. சரி, பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது புதிய Dimensity 6400 Max அப்படின்ற ப்ராசஸர். நம்ம ஏற்கனவே தம்பியை பார்த்திருக்கோம் இல்லையா, 6300. அதே தான், கொஞ்சமா அந்த கிளாக் ஸ்பீட் எல்லாம் மட்டும் ஏத்திருப்பாங்க. Antutu பொறுத்த வரைக்கும் 4.5 lakh வருது. CPU throttling 87% and 3D மார்க்லயுமே 99% வந்திருக்கு. இந்த பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸர்ல எதிர்பார்த்தது. அதனாலே இதுல பெருசா ஹீட்டிங் இஷ்யூ எல்லாம் இல்ல. கூடவே வேப்பர் கூலிங் சேம்பரும் பெருசா இருக்குதான், அதனாலயே இல்லையா. சோ கேஷுவலான கேம்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளையாடிக்கலாம். LPDDR4S ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ போன ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷனுக்கு பெருசா அப்கிரேட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி. ஏன்னா இந்த வாட்டி 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 60 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்கு. போன வாட்டி வெறும் 6000 and 45 தான் இருந்துச்சு. சோ லாஸ்ட் 3-4 டேஸா எங்க டீம்ல ஒருத்தர் டெஸ்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு 1.5 நாள் அசால்ட்டா வந்தது. இனிஷியல் டெஸ்டிங் தான் இது, ரிவ்யூ இல்ல. நம்ம Realme கூட சேர்ந்து தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ இந்த போன் இது வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் கொடுங்க, கொண்டு வந்துரும். அடுத்த அப்டேட் செல்ஃபிலுமே இந்த வாட்டி 50 MP கேமரா கொடுத்திருக்காங்க. பின்பக்கமா 50 MP மெயின் கேமரா அண்ட் 2 MP டெப்த். அப்ப இன்னொன்னு என்னது ப்ரோ அந்த டிசைன்ல இருந்ததுன்னு கேக்குறீங்களா? அது IR கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இந்த மெயின் கேமரா நம்ம அவுட்டோர்ல ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. பட் டிஜிட்டல் ஜூம் எல்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து வராது. போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ப்ராசஸிங் ஓகேவா இருந்தாலுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் ஒரு சில இடத்துல கண்டிப்பா அடிவாங்க. பட் இதை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபியோட கேமரா பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் அதுலயுமே அந்த போர்ட்ரேட்ல கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ரியல் ஃபேசிங் கேமரால 1080p ல எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி ஜஸ்ட் வாக் பண்றேன். ஷேடோல இருந்து வெயில்ல போகும்போது இப்போ ப்ராசஸிங் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு பாருங்க. கொஞ்சம் நடந்து வாங்க. ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. செல்ஃபி வீடியோ 1080 30 fps வரைக்கும் தான் எடுக்க முடியுது மேக்ஸிமம். ஸோ ஆடியோ வீடியோ எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? மற்றபடி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஏஐயுமே இருக்கு. குறிப்பா ஏஐ ஜீனி இருக்கு. நீங்க வாய்ஸ்லயே தமிழ்ல சொல்லி வேணுன்ற எடிட்டை அதுலயே பண்ண வச்சுக்கலாம். போட்டோ என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருக்கு அண்ட் ஏஐ எரேசருமே இருக்கு. இது எல்லாமே Android 15 மேல இருக்கக்கூடிய Realme UI 6ல இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல ப்ளோட்வேர்ஸும் இருக்கு, ஹார்ட் கேம்ஸும் இருக்கு. நம்ம தான் தேவையில்லாதெல்லாம் ஆஃப் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். மற்றபடி 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.3 கொடுத்திருக்காங்க, Wi-Fi 5 தான் இருக்கு. இந்த போனுடைய கருத்துக்கள் என்றதை சொல்லுங்க. ஸோ டிசைனை மட்டும் வச்சு இவங்க ஒப்பேத்துற மாதிரி இருக்கா, இல்ல பிரைசிங் இன்னும் எனக்கு தெரியாது. இந்த பிரைசிங் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன், இங்க போட சொல்றேன். அந்த பிரைசிங் இந்த ஸ்மார்ட் போன் உண்மையாவே ஒர்த் மாதிரி தெரியுதா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.